இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழாவிற்கு கதாநாயகியாக திகழக்கூடிய திருமதி உமா அவர்களை மேடைக்கு அழைக்கும் நிகழ்வு. இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் அனைவருக்கும் இவர் ஒன்றும் புதிதானவர் அல்ல. திருக்குறளிலாவது 2 வரிகள் இருக்கும். ஸோ 2 வரிகளை சுருங்க சொல்லி விளங்க கூறுதல் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த 2 வரிகளை தன்னுடைய 2 எழுத்துக்களை கொண்ட உமா அவர்கள் இன்னும் மிக சுருக்கமாக விளக்கங்களை கூறி இன்றைய நாள் 900வது குறளை தன்னுடைய இனிய குரலில் தினந்தோறும் சமூக வலைதளத்தில் பதிவு செய்து கொண்டுள்ளார். எத்தனையோ பேருக்கு பாராட்டு விழா நிகழ்ந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைய நாள் இந்த இடத்தில் நிகழக்கூடிய இந்த பாராட்டு நிகழ்வினை கண்டுகளிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என கூறி இன்றைய விழாவின் கதாநாயகியாக திகழக்கூடிய உமா ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக அவருக்கு சிறப்பு செய்ய வந்திருக்கும் 2 இமயம் போல் இருக்கக்கூடிய முதலாவது நபர் திருமதி கல்பனா அவர்கள். நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், ஒரு கற்பக விருட்சத்தின் கீழ் நின்று எதை கேட்கின்றோமோ அது நிச்சயமாக அது கொடுக்கும். அதுபோல் மகளிர் கல்லூரியில் அறிவு சார்ந்த கேள்விகள் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய திருமதி கல்பனா அவர்களை இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரியுமாறு மேடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் மேடம். அடுத்ததாக அப்துல் கலாம் அவர்கள். ஐயா அவர்களை நாம் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே சொந்தக்காரர் என்று புகழப்படக்கூடிய அளவுக்கு அறிவின் திறவு கோயில் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி நம்முடைய கிருஷ்ணகிரியில் அறிவின் திறவுகோலாகவும் கேட்ட வரத்தை கேட்ட வசதிகளை உடனடியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் இடத்தில் இருக்கக்கூடிய திருமதி ஆஃப்தா பேகம் அம்மா அவர்களை மற்றொரு சிறப்பு விருந்தினராக மேடையில் வந்து அமருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வீட்டுக்கு யாராவது வந்தால் முதல் நிகழ்ச்சியாக வாங்க வாங்கன்னு சொல்லி அமர வைப்போம். ஸோ முதல் நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது. 2வது நிகழ்வு தண்ணி குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை சிறப்பு செய்வோம். எனவே 2வது நிகழ்வாக தற்பொழுது சிறப்பு செய்தல். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கதாநாயகியாக திகழும் உமா ராஜா அவர்களுக்கு தற்பொழுது நம்முடைய அன்பு பயிற்சி பட்டியலின் தற்போதைய கதாநாயகியாக விளங்கும் திருமதி உஷா அன்பு மேடம் அவர்கள் சாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றார். அடுத்த நிகழ்வாக திருக்குறள் என்பது ஒருவருக்கு மட்டுமே சொந்தமல்ல, உலக பொதுமறை என்பதை வலியுறுத்தும் விதமாக மூவருக்கும் சேர்ந்து திருவள்ளுவர் சிலை அதனை பரிசாக பெற்றுக்கொள்ளுமாறு மூவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஹரி எங்கதான் இருக்கிற? அம்மா அவர்கள் தற்பொழுது உங்களுடைய ஒரு சில வார்த்தைகளை உரையாற்றி வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் வணக்கம். உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி நீங்கள்லாம் நான் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. நாங்கள் உட்காந்து ஆஃபீஸில் மீட்டிங் நடத்துவோம், எங்கள் சபார்டினேட்ஸ் இருப்பாங்க, அப்படி தான் பழக்கம். இப்போ முதல் தடவையாக இந்த அன்பு குளோபல் ஃபேமிலி வந்த பிறகு தான் அந்த மைக்கை பிடிச்சி வெளியில் வந்து பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. நன்றி மேடம், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் உமா வந்து உண்மையாகவே மேடம் சொன்ன மாதிரி 2 எழுத்து இருந்தாலும் அந்த 2 அடியில் இருக்கிற ஆழத்தை வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்கிற விதம், அது நாங்கள் வந்து அதை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப எடுத்துக்கிற மாதிரி அவங்க சொல்கிற விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 400 தான் போயிட்டு இருந்தது. இப்போது 500 டேஸ் நான் வந்து உங்களோட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேங்கிறது அவங்க திருக்குறளை வச்சு தான் நான் கணக்கு போடுறேன். இப்போ 900 டேஸ் ஆகிருக்குன்னா 500 டேஸ் உங்களோட நான் வந்து பயணிச்சுட்டு இருந்திருக்கேன். உமா வந்து உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய இதுதான். எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து யாரும் செஞ்சதா எனக்கு தெரியல. நான் இப்போது பழகிட்டு இருக்கிற அந்த சர்க்கிள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. பட் திருக்குறளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் சொல்லி இந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு தமிழை பற்றி ரொம்ப தெரியாது மேடம், பேசுவாங்க. இருந்தாலும் உமா எனக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. எல்லா காலத்திலையும் பொருந்தக்கூடிய சமயம் மதம் சார்பற்ற ஒரு இலக்கியம், உன்னதமான இலக்கியம் தான் வந்து திருக்குறள். இந்த திருக்குறளில் நமக்கு வந்து என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நமக்கு வந்து கணிதம், அதாவது கலை அறிவியல், அதே மாதிரி மொழி அறிவியல், இந்த இரண்டும் வந்து எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த திருக்குறளில் நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் ஒன்று இருந்தாமே நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா வகையான கேள்விகளுக்கும் வினா வந்து இந்த திருக்குறளாக தான் இருக்குது. நம்ம எங்கேயும் போய் வந்து ரெஃபரன்ஸ் தேட வேண்டியதில்லை. நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம திருக்குறளில் போனோம்னாவே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அறம் பற்றி பார்க்கணுன்னா அறப்பொருள், அறம் இன்பமும் அதில் இருக்குது. அதே மாதிரி பொருட்பால் எல்லாமே வந்து எதை பற்றி நம்ம பேசணும், எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலுமே அந்த திருக்குறளை ரெஃபர் பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம எந்த மேடைகளில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அறிவு சார்ந்தவர்கள் முன்னாடி நம்ம பேசும்போது திருக்குறளோடு நம்ம பேசினா நமக்கு கிடைக்கிற மதிப்பே வந்து ஒரு தனியாக தான் இருக்குது. அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இது வந்து உடல்கள் ஒட்டாத ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1330 குறளையும் அது உடல்கள் ஒட்டாத ஒரு குறள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து எந்தெந்த விஷயங்களிலிருந்து நம்ம சிரமம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினச்சா அந்தந்த விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறது தான். எந்தெந்த பொருட்களின் மீது இருக்கிற ஆசை இல்லாமல் இருக்கணும்னா அந்தந்த பொருட்களிலிருந்து நம்ம விலகி இருந்தோம்னாவே அது நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துக்கு நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நிறைய திருக்குறள் எனக்கு பிடிக்கும். அதில் எனக்கு சொல்கிறதுக்கு இப்போ உலகத்தோடு ஒட்டோழ்கள் பல கற்றும் கல்லாதார் அறிவிலார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோதான் ஆழமாக படித்தாலும், நிறைய அறிவு சார்ந்த புத்தகங்கள் படித்தாலும், நிறைய படித்து எத்தனை பட்டங்கள் வாங்கினாலும் கூட உலகத்தோட ஒட்டு ஒழுக நமக்கு பழகலைன்னா அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம எல்லாருமே எவ்வளோதான் பெரிய இடத்துல இருந்தாலும், எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் உலகத்தோட ஒழுகிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்படுத்தினக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். என்னோட சிறு மரியாதை.